இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச டாப் 5 ஹாரர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அஞ்சாவதா பார்க்க போற படம் ஈவில் டெட் 1. இந்த படத்துக்கு IMDb 7.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோயின் அவருடைய லவ்வரை கூப்பிட்டு ஒகேஷனுக்காக ஒரு காட்டு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல ஒரு சபிக்கப்பட்ட புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அதன் வழியா அந்த காட்டில் இருக்கிற பேய்களை அவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோவையும் அவருடைய லவ்வரையும் பயங்கரமா பயப்படுத்துது. அதுல இருந்து ஹீரோ தப்புச்சாரலைன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த வீடியோல 4th பிளேஸ்ல இருக்கிற படம் இட் சாப்டர் 1. இந்த படத்துக்கு IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டைரி அப்படின்ற ஊர்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பாதாள சாக்கடையில விளையாடலான்னு போறாங்க. கடைசியில பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோமாளி ஒருத்தர் இருக்கான். அந்த கோமாளி பார்க்க காமெடியா இருந்தாலும் குழந்தைகளா பார்த்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவங்க கிட்ட இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தப்பிச்சாங்களே இல்லைன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல மூணாவதா பார்க்க போற படம் ஈவில் டெட் ரைஸ். 2023 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு தாறுமாறான ஹாரர் ஃபிலிம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவேன். இந்த படத்துல ஹீரோயின் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க இருக்கிற பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி ஓபன் பண்ணா ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் ஒரு சபிக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை ஹீரோனோட பையன் படிச்சிடறான். அது மூலியமா பேய்கள் வந்து ஹீரோயினை தாக்குது. புத்தகத்துல அந்த பேய்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை போட்டு பாடாப்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணுது. இந்த படத்தை பார்க்காதான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிளட் கண்டென்ட்க்கு பஞ்சமே இருக்காத படம். இந்த வீடியோல ரெண்டாவது பார்க்க போற படம் டிராக் மீ டு ஹெல். இந்த படத்துக்கு IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோயின் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஒரு சூனியக்காரி கிளவி வந்து பேசுறா. பேங்க்ல இருந்து சூனியக்காரோட கிளவி வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த சூனியக்காரி கிளவி ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட வீட்டை எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கறா. ஹீரோயினும் இவளுக்காக பேங்க்ல போய் பேச போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகி போகுது. அதனால அந்த சூனியக்காரி கிளவி ஹீரோயின் அது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஒரு சாபத்தை விட்டுறா. அந்த சாபத்தால ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. இந்த சூனியக்காரி கிளவியும் ஹீரோயினை விட்டப்பாடு இல்ல. கடைசியா ஹீரோயின் சூனியக்காரிகள் இருந்து தப்பிச்சாலா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹாரருக்கு பஞ்சம் இல்லாத படம். மறக்காம இந்த படம் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் ஆனபெல் கிரியேஷன். 2014 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. காஞ்சூரிங் சீரிஸ்ல ஆனபெல் அப்படிங்கிற அந்த பொம்மை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த படம். படத்துல ஆனபெல் அப்படிங்கிற பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறா. அதனால அவளோட ஆவி ஒரு பொம்மைக்குள்ள போயிருது. அந்த பொம்மையை ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு போறாங்க. அந்த ஃபேமிலியே பொம்மை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த படம். காஞ்சூரிங் சீரிஸ்லயே எனக்கு பிடிச்ச படம்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இந்த படம் செம்ம ஒர்த்தா இருக்கும். ஹாரருக்கு பஞ்சமே இருக்காது. படத்தில் நடிச்சிருக்கிற இந்த குழந்தைகளோட ஆக்டிங், விஷுவல் மேக்கிங் அப்படின்னுட்டு எல்லாமே அருமையா இருக்கும். நான் சொன்ன இந்த டாப் 5 லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த லிஸ்ட்ல ரொம்ப பிடிச்ச படம் ஆனபெல் கிரியேஷன் தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன இந்த 5 படமும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க.